அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சித்தர் வேதியியலில் பாதரசத்தை பற்றி பார்க்குறோம். பாதரசம் எல்லாருக்கும் தெரியும். இதை சித்த மருத்துவத்தில் சொல்லும்போது ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரசம்னு சொல்கிறது பாதரசத்தை குறிக்கிறது. இதில் ஒரு 5 வகையாக சொல்லுவாங்க. அது சொல்லும்போது பஞ்சசூதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சசூதம் அப்படின்னா ரசத்தை அடிப்படையாக வச்சு உண்டாகக்கூடிய மீதி 4 பாசானம், அதுக்கு பஞ்சசூதம்னு பேர். முதல் பாசானம் பாதரசம், 2வது ரசச்சந்தூரம், 3வது லிங்கம், 4வது வீரம், 5வது பூரம், அதாவது ரசக்கற்பூரம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் இந்த வீரம் பூரம் இது ரெண்டுமே தண்ணியில் கரையிற பொருள். ரசச்சந்தூரம் லிங்கம் இது தண்ணியில் கரையாத பொருள். நம்ம பாதரசமும் தண்ணியில் கரையாது. இதுக்கு பல பேர் வச்சுருக்காங்க. இதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது குவிக் சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்க்குரி, குவிக் சில்வர்னு சொல்லுவாங்க. இதுக்கு பல பேர் இருக்குது. அது சொல்லிகிட்டே போகலாம். 108 பேர் கூட வச்சுருக்காங்க. பொதுவாக நம்மள சொல்லும்போது வாழை ரசம் அல்லது சுத்தி செய்த ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்கத்திலேருந்து எடுக்கிறதுக்கு வாழை ரசம்னு பேர். வீரத்துலேருந்து எடுக்கலாம், பூரத்துலேருந்து எடுக்கலாம். வீரத்துலேருந்து எடுத்தால் வீர ரசம்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக உலோகங்கள் வெட்டி எடுக்கும்போது துளி துளியாக கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கல், மண் இல்லை அதர் மெட்டல் இல்லாமல் இது ஒரு பாத்திரத்தில் வச்சு எரித்து ஆவியாகக்கூடிய அந்த புகை ரூபமான ரசத்தை குளிர வச்சு அதுலேருந்து எடுத்தால் நம்ம கொடுக்குறாங்க. இந்த ரசத்துக்கு 7 சட்டை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எப்படி வானவில்லில் 7 நிறம் இருக்குது, அது மாதிரி ரசத்துக்கு 7 இது இருக்குது, குற்றங்கள். அதுக்கு நாகம்னு ஒரு குற்றம் இருக்குது, வங்கம்ன்ற ஒரு குற்றம் இருக்குது, கந்தின்னு ஒரு குற்றம் இருக்குது, வன்னின்ற ஒரு குற்றம் இருக்குது, சாஞ்சலம் அப்படின்றது இருக்குது, விடமம்னு இருக்குது, லோகம்ன்று இருக்குது. இப்படி 7 வகை குற்றங்களில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக சுற்றி செய்ய சொல்லுவாங்க. இதுக்கு இயற்கையாக நல்ல குணம்னு பார்த்தோம்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணி உடம்புல இருக்க துர்நீரை நீக்கிறது, ரத்தத்தையும் விந்துவையும் பெருக்கல் உண்டு அதிகமாக்குறது, உடம்புல பசியை நல்லா தூண்டி விடுறது, கிருமிகளை கொன்று புண்புரையெல்லாம் ஆற்றுறது, அதாவது உடலில் இருக்க எல்லா நோயும் நீக்கிறது. இல்லாட்டி உள்ளுக்குள்ளேயும் வெளியில் இருக்க ஒரு உறுப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்க பகுதியில் இருக்க நோயை மட்டுமோ முழுசாக நீக்கிறது, இல்லாட்டி பகுதி அளவுக்கு நீக்கிறது. இந்த வேலையும் பண்ணுது. முக வசீகரத்தை உண்டு பண்ணுறது, மறதியை ஒழிச்சிட்டு மூளைக்கு கவன சக்தியை அதிகம் கொடுக்கறது, நரம்பை பலப்பெற செய்கிறது, மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் ஞானத்தை விருத்தி பண்ணுறதுக்கும் பயன்படுதும். அதே மாதிரி வயதான தோற்றத்தை ஒழித்து இளமையான தோற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் ரசத்தோட நற்குணத்தும் இருக்கும். இதே ரசத்துக்கு ஒரு கெட்ட குணமும் இருக்குது. சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரசத்தை சுத்தி செய்யாமல் சாப்பிட்டாங்க அப்படின்னா மலையிலேருந்து கீழே குதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு மலையிலேருந்து கீழே தப்ப சொல்லுமா. இது ரசத்தோட ஒரு பயங்கரமான கெடுதல். சிலருக்கு வாயில் எச்சி ஊறும், பல் ஈரும், பல்லும் ஒன்றோட ஒன்று அந்த கிரிப்பாக இருக்கிறது கிரிப்னஸ் போயிடும். வாயில் ஒரு இரும்பு துருப்பிடிச்ச வாடை எந்நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏப்பம் விட்டாலோ இல்லை எச்சியை முழுங்கினாலோ அது உள்ளேருந்து ஒரு புகஞ்ச தீஞ்சு போன வாடை மாதிரி வெளியே வரும். இதெல்லாம் இந்த மெர்க்குரியோட இது. இந்த பாதரசத்தை சாப்பிட்டவங்களுக்கு பல்லுலேருந்து இந்த துர்நீரும் சில சமயம் ரத்தம் கூட கசியும். இந்த இதை உடனே சரி பண்ணல அப்படின்னா பல் கீழே விழுக ஆரம்பிச்சிடும், ஆட ஆரம்பிச்சிடும். அதோட வேறு ஏதாவது அந்த நேரத்தில் அவுளையோ கரும்பையோ சாப்பிட்டோம்னா உடனே பல் தனியாக கீழே விழுந்துடும். சிலருக்கு வாய் திறக்க முடியாமல் பல் தாடை இறுகிக்கிறோம். வாயை திறந்தால் திரும்ப மூட முடியாது, இல்லை மூடின வாயை திரும்ப திறக்க முடியாது. இதுக்கு முறிவு என்னென்னா கோவத்தண்டை சாறு பிழிஞ்சு
அதை வந்து வாயில் குடிக்க வைக்கணும். பல் நல்லா இறுக்கிச்சு திறக்கவே முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு பல்லை வந்து உடைச்சிட்டு புனல் வச்சு அந்த சாறை ஊற்றி விட்டோம்னா திரும்ப இது பண்ணிடும். அதே மாதிரி உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல கையவோ காலவோ தூக்க முடியாமல் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து இப்போ நம்ம சொன்ன அந்த கோவைத்தண்டு சாறை கொடுக்கலாம். பொதுவாக தோஷத்துக்கு வந்து படியாரம் அல்லது திரிபல கஷாயம் இதில் வாயை கொப்பளிச்சாலே போதும். உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு அந்த பல் இருக்குல்ல, நீர் கசிறது, ரத்தம் வர்றது எல்லாத்தையும் உடனே நிற்கும். தோற்பு தான் வேணும். சிலர் வந்து கருவேலம்பட்டை இதையும் பயன்படுத்தலாம். நம்ம கருவேலம்பட்டை கஷாயத்தை வச்சு வாயை கொப்பளிக்கலாம் அப்படின்னு. இப்போ ரசத்தை வந்து 7 சட்டை பார்த்தோம். அதே மாதிரி ரசத்துக்கு வந்து ஒரு 8 வகையான இது இருக்குது. ஒவ்வொன்றையும் இப்போ எதை வச்சு போக்கணும், ஒரு குறிப்பிட்ட சட்டை போகாட்டி என்ன வரும், என்ன வந்து பக்க வலி வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து நாகம்ன்ற அந்த கசடு ரசத்தில் நீங்கள் போக்கலை அப்படின்னா மூளை வரும். வங்கம்ன்ற அந்த கசடை ரசத்தில் நீக்கலைன்னா குஷ்ட நோய் வரும். மலம்ன்ற ஒரு கசடு ரசத்தில் இருக்குது, அதை நீக்கலைன்னா அறிவின்மை வரும், அதாவது மறதி வரும், புத்தி சரியாக வேலை செய்யாது, அந்த இது வரும். அதேமாதிரி விஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டை இருக்குது, அது நீக்காட்டி மரணம் சஞ்சரிக்கும். அக்னி அப்படின்ற ஒரு சட்டை இருக்குது, அதுக்கு வந்து தாகமோகம், நீர் தேவை வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து 6வது வந்து கிரி அப்படின்னு சொல்லி ஒரு சட்டை இருக்குது, அதுவும் வந்து அதிக உடம்புல வெப்பத்தை உண்டு பண்ணுற அந்த வேலையை பார்க்கும். அடுத்து வந்து சகலம் அப்படின்னு ஒரு சட்டை இருக்குது, அதனால் வீரிய நாசம் உண்டாகும். பொதுவாக வந்து ரசத்தில் 7 மெட்டலுக்கு 7 தன்மை அதுக்குள்ளே இருக்குது. அதில் வந்து 2 மெட்டல் நல்ல மெட்டல், மீதி 5 மெட்டல் வந்து களிம்புள்ள மெட்டல். இப்போ உதாரணத்துக்கு தங்கம் வெள்ளியும் களிம்பு அதிகமாக இல்லை, அதனால் நம்ம வந்து சில உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கவங்க வந்து தங்கத்தட்டில் சாப்பிட்றது, வெள்ளி ஸ்பூனில் சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணுறோம். இது வந்து இதுவும் உலோகம்தான், ஆனால் இதுக்கு வந்து சுத்தி இல்லாமல் அதை பயன்படுத்துகிறோம். ஏன்னா இரும்போ, செம்போ, நாகமோ, கருவங்கமோ, வெள்ளியமோ இதெல்லாம் வந்து தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது உப்பு சம்மந்தப்பட்ட பொருள் அதோடு சேர்ந்துருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது காற்றோடு வினைபுரிஞ்சு அந்த நீரம்ச பொருளையும் வினைபுரிஞ்சு நம்ம உண்ணக்கூடிய உணவில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உலோகச்சத்தை வந்து சேர்த்துருது. அப்போ அதை சாப்பிட்றவங்களுக்கு அதனால் வந்து பக்க விளைவு ஏற்படுது. அதனால் இந்த ரசத்தில் இந்த 5 லோகத்தோட தன்மையை நீக்கணும், வெள்ளியோடதையும் தங்கத்தோடது மட்டும் அதுக்குள்ளேயே வச்சுக்கணும். அப்படி பண்ணோம்னா ரசம் வந்து இப்போ நம்ம சொன்ன அந்த நற்குணங்கள்லாம் அதிகம் கொடுக்கும். இந்த 8 வகை தோஷத்தில் ரசத்தை சுத்தி பண்ணுறதுக்கு அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, நாகம் இந்த தோஷத்தை போக்கணும் அப்படின்னா ரசம் எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு வந்து 16 பங்கு செங்கத்தூள், மஞ்சத்தூள் இதை ஒன்றா போட்டு எலுமிச்சம்பழச்சாறில் ஒரு நாள் அரைச்சி அப்புறம் புளிச்ச தண்ணி, அதை காடி மாதிரி தண்ணியில் கழுவிட்டோம்னா இதில் நாகத்தோட தோஷம் அதில் போயிடும். ஆனால் ரசத்தோட அளவு குறையும். இப்போ 100 கிராம் போட்டு இதை அரைச்சோம்னா 90 கிராம் 80 கிராம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த தோஷம் வங்கம்ன்ற தோஷம் போகிறதுக்கு கடம்பு அல்லது அழிஞ்சில் வேர் அதோட வேர்பட்டை எடுத்து அதை பொடி செஞ்சு இல்லாட்டி பச்சையாக இருந்துச்சுன்னா பழச்சோரோடு சேர்த்து அரைச்சி காடி நீரில் கழுவணும். இது ஒரு நாள் அரைக்கணும். இது பண்ணோம்னா வங்கம்ன்ற சட்டை கலண்டுரும். அப்புறம் மலம்ன்ற சட்டை போகிறதுக்கு இளந்த வேர் அதில் வேர்பட்டை எடுத்து இதே மாதிரி எலுமிச்சம்பழச்சாறு இல்லாட்டி புளிச்சக்காடி இதோடு சேர்த்து அரைக்கணும். அரைச்சி ரசத்தை மட்டும் பிரிக்கணும். இதில் மலம்ன்ற சட்டை போகும். அக்னின்ற சட்டை போகணுன்னா சித்திரமூலை வேர்பட்டை அதுவும் காடி நீர் இல்லாட்டி எலுமிச்சம்பழச்சாறு விட்டு அரைச்சி கழுவுனோம்னா அந்த அக்னின்ற சட்டை போகும். அடுத்து 5வது சாஞ்சல்யம் அப்படின்னு ஒரு சட்டை இருக்குது. அதுக்கு வந்து கருவு முத்தை வேர், கருவு முத்தை அப்படின்றது இங்கே நீல முத்தையை குறிக்கும். கருவு முத்தைன்னா அதை போய் தேடிட்டு இருக்க வேணாம்.
அந்த கருமூத்த வேரில் பழச்சாறு, அந்த வேர் பட்டையில், வேர்னால் நடு தண்டு எடுக்கக்கூடாது, அதை அரைக்க முடியாது, வேர் பட்டையை மட்டும் எடுத்துக்கணும். அதை காடி விட்டு அரைச்சி எடுத்தோம்னா அந்த சாஞ்சல்யம்ன்றது சட்டை போகும். 6வது வந்து விஷம் அப்படின்ற சத்தை. இது வந்து இந்த சட்டைக்கு வந்து திரிபல சூர்ணம், திரிபலம் இருக்குல்ல, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்தோட கொட்டையை எடுத்துகிட்டு மேல் தோலை மட்டும் பவுட்ரு பண்ணி கிடைக்கிறது. இதில் வந்து எலுமிச்சம்பழச்சாரோ காடியோ சேர்த்து ரசத்தையும் சேர்த்து அரைச்சி இது பண்ணணும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ரசம் வந்து 100 கிராம்னா இது வந்து அதுக்கு 16 பங்கு, கிட்டத்தட்ட 1 கிலோ 600 கிராம் எடுக்கணும். இப்போ 100 கிராம் ரசம்னா அதுக்கு அப்படியே 10 மடங்கு 16 மடங்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிரி அப்படின்னு சொல்லி ஒரு சட்டை இருக்குது, அதுக்கு திரிகடுகு சூர்ணம், எலுமிச்சம்பழச்சாறு, காடி சேர்த்து ரசத்தை சேர்த்து ஒரு நாள் ஃபுல்லாக அரைச்சி அப்புறம் தண்ணியில் கழுவி எடுக்கணும். அசக்யாக்னி அப்படின்னு ஒரு சட்டை இருக்குது, அதுதான் 8வது சட்டை. அதில் நெருஞ்சி முள் சூரணம் இருக்குல்ல, அதோட ரசம் சேர்த்து எலுமிச்சம்பழச்சாறில் காடி நல்லா அரைச்சி கடைசியில் கழுவி எடுக்கணும். இப்படி 8 வகை தோஷத்தையும் நீக்கணும். இப்படி நீக்கினது தான் மருந்துக்கு பயன்படுத்தணும். இதை உதாரணத்துக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ரசம் வந்து நல்லபடியாக முடிச்சிங்க அப்படின்னா அமிர்தம் மாதிரி வேலை செய்யும். அதே ரசம் இந்த தோஷங்களில் ஏதாவது ஒன்று விட்டு வச்சுனா கூட விஷம் எப்படி ஒரு மனுஷனை கொள்ளுமோ அதுமாதிரி கொண்டுரும். அதனால் ரசத்தை வந்து இருக்கிற எல்லா பாசான மருந்துக்கும் அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ரசத்தை வந்து நல்லபடியாக சுத்தி பண்ணி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, அது வந்து உடம்பில் இருக்க அனைத்து நோயும் போக்கி நமக்கு வந்து நீடித்த வாழ்வை கொடுக்கும், ரொம்ப நாள் வாழக்கூடிய தன்மை உண்டு பண்ணும். அதே மாதிரி பெண் போகத்தால் வரக்கூடிய புண்ணு, அது ஆண்குறியில் வரக்கூடிய புண்ணையும் இந்த ரசப்பருப்பை மட்டும்தான் சரி பண்ணும். வேறு எந்த மருந்தாலையும் இதை வந்து நம்ம சரி பண்ண முடியாது. இந்த ரசப்பருப்பத்தை சாப்பிட்றதுக்கு பல முறைகள் இருக்குது. அதில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது அப்படின்னா, குண்டூசி கொண்டை இருக்குது அப்படின்னா அந்த கொண்டையில் 16 பங்கு அப்படி பிரித்து தான் எடுத்து சாப்பிட்ணும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதோடய வீரியம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் எந்த வகையில் நீங்கள் ரசத்தை முடித்து சாப்பிட்டாலும் அது உள்ளே போய் கலக்கிறதுக்கு 3 நாள் ஆகும், 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் வாய் பிடிக்க தான் செய்யும். வாயெல்லாம் வெந்து பல் ஈரலேருந்து ரத்த கசிவோ அல்லது உமிழ்நீரோ அதிகம் ஊறுற மாதிரி இருக்கும். இப்படி வந்துச்சுன்னா ரசம் வந்து எலும்பு வரைக்கும் போயிடுச்சுன்னு அர்த்தம், அதோடய வேகம். அதுக்கப்புறம் முறிவுக்கு சிறக்க வச்சு முறிக்கணும். முறித்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இந்த ரசப்பருப்பம் சாப்பிடும்போது பத்தியம் என்ன அப்படின்னா, பால் சாதத்தை தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. பால் சாதம் தான் இதுக்கு வந்து முறிவு. இந்த பால் சாதத்தை சாப்பிட்டு ரசப்பருப்பம் சாப்பிட்டிங்கன்னா வருடக்கணக்காக இருக்க நம்ம நோய்கள் கூட சில நாட்களுக்குள்ள தீர்ந்துடும். இதுவும் அந்த ரசத்தோட விளக்கம்.